M&M மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இந்த நிறுவனத்தினுடைய பெயரை நம்ம கேட்டவுடன் நமக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிறுவனத்துடைய சேர்மன் இருக்காரு ஆனந்த் மஹிந்திரா, அவர் போடக்கூடிய மிகவும் பெயர் பெற்ற அந்த ட்விட்டரில் அவர் போடக்கூடிய கருத்துக்கள் தான் நம்மளுடைய மனசுக்கு வரும். அந்த நிறுவனத்தை பற்றி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய செக்மெண்ட்ஸ் என்ன, அதனுடைய வருமானம் எங்கிருந்து வருது, லாபத்தில் என்னென்ன செக்மெண்ட்ஸ் இருக்குது, அது எப்படி வருகிறது, அதனுடைய மார்ஜின் என்ன, அதை தாண்டி அதனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷன் என்ன, இது அனைத்தையும் பார்க்க போகிறோம். வணக்கம், இது அபிஸ் சேனல். இந்த நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய கட்டண மெம்பர்ஸ், கட்டண உறுப்பினர்கள் 21 ரூபாய் கட்டணம் கட்டக்கூடிய நண்பர்கள் கேட்டதுக்காக நம்ம வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய நிறுவனம். உங்களுடைய நிறுவனத்தையும் நம்ம எடுத்து ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு நினைச்சேன்னா எப்படி அந்த மெம்பர்ஷிப்ல இணைஞ்சிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்கம். இப்போ நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு, ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம். நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலேயே நீங்க கிளிக் பண்ணி அதுல சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் 29 ரூபாய் எடுப்பாங்க, எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஜாயின் சேர முடியல, பல காரணங்கள் இருக்கு, கிரெடிட் கார்டு சரி இல்லை, இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏத்துக்க மாட்டேங்குன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும். ஒருவேளை லேப்டாப்பாக இருந்தால் இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த தேங்க்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும். 40 ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை, நாட்டுக்கு நாடு மாறுபடும். எவ்வளவு வேணுமோ அவ்வளவுக்கு நம்ம வந்துட்டு கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம். சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க, அவங்களுக்கு மிக்க நன்றி. இந்த 2 வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களால செய்ய முடியும். மஹிந்திரா அப்படின்னு நமக்கு கேட்டவுடன் நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா அதனுடைய வண்டிகள், அதனுடைய டிராக்டர் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் தான் நமக்கு நினைவுக்கு வரும். ஆனால் அந்த நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 20க்கும் மேற்பட்ட துறைகள்ல இருக்கு அப்படிங்கிறது மிகவும் வியப்பான ஒன்றா தான் நமக்கு தோன்றும். அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா 3 செக்மெண்ட்ஸாக அவங்களுடைய வணிகங்களை அவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க. முதல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோ செக்மெண்ட். ஆட்டோமொபைல் அப்படிங்கிறதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்யூவிஸ், மிகவும் ஃபேமஸான எக்ஸ்யூவிஸாக இருக்கக்கூடிய எக்ஸ்யூவிஸ் சீரிஸ் இருக்கிறது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பொலேரோ, ஸ்கார்பியோ, அது மாதிரி இருக்கக்கூடிய கார்கள் அனைத்தும் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் வருது. அந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களுடைய அந்த எல்சிவி அப்படின்னு சொல்லுவாங்க, 3.5 டன் அந்த எடைக்கு கீழான உள்ள அந்த லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், அதுலேயும் இவங்க ஒரு மார்க்கெட் லீடர். அந்த நிறுவனம் அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ், பஸ்ஸஸ் இதுவும் இருக்கிறது, சில 2 வீலர்ஸும் இருக்கிறது. இது ஆட்டோ இண்டஸ்ட்ரி. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டிராக்டர் அண்ட் ஃபார்ம் எக்யூப்மெண்ட், அந்த விவசாயத்துக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து அந்த வண்டிகள், டிராக்டர்ல இருந்து ஆரம்பிச்சு அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த வண்டிகள் எல்லாருமே வந்துட்டு இதுக்குள்ள வருகிறது. மூன்றாவது சர்வீசஸ். இது சர்வீசஸ் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரிக்குள்ள நிறைய இருக்குது. டெக் மஹிந்திராவும் அவங்களுடைய சர்வீஸ் தான், ஃபைனான்சியல் சர்வீசஸ் இருக்கிறது, ஹோட்டல்ஸ் வச்சிருக்காங்க, மஹிந்திரா ரிசார்ட் மாதிரி பார்த்துருப்பீங்க. இது அனைத்துமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சர்வீசஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வருது. இந்த நிறுவனத்துடைய ஆட்டோ இண்டஸ்ட்ரி பத்தி பார்த்தோம். அதுல இவருடைய மார்க்கெட் ஷேர் பாத்தீங்கன்னா எஸ்யூவி செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 20.4 விழுக்காடு இருக்கிறது. எல்சிவிஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த 3.5 டன் அதற்கு குறைவா இருக்கக்கூடிய அந்த லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 விழுக்காட்டு மார்க்கெட் ஷேர் இவங்க தான் வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய இது. ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 41 விழுக்காடு அவங்க வச்சிருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல மார்க்கெட் ஷேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 வீலர்ஸ் அந்த ஆட்டோல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல 58 விழுக்காடு இவங்க வச்சிருக்காங்க. இது வந்து இவங்களுடைய இப்ப வளர்ந்து வரக்கூடிய ஒரு நிறுவனம். இப்போ இவங்க எதெல்லாம் வந்துட்டு மிகவும் முன்னோடியா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டிராக்டர் கம்பெனி, மொத்தமா விற்கக்கூடிய அந்த வால்யூம்ல ஃபர்ஸ்ட் ஆல் எலக்ட்ரிக் ஹைப்பர் கார் அது வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்தியாஸ் நம்பர் 1 எஸ்யூவி கம்பெனி, அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில எஸ்யூவி கம்பெனியில் இவங்க தான் முதல்ல. இந்தியாஸ் நம்பர் 1 எலக்ட்ரிக் 3 வீலர் கம்பெனி, அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். லார்ஜஸ்ட் கமர்ஷியல் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இவங்க தான் முதல்ல இருக்காங்க. ஸோ இந்த வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்துட்டு இதெல்லாம் இவங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 69 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் உலகம் முழுக்க இருக்கிறது. அதுல 47 இந்தியாவில் மட்டுமே இருக்கு. ஸோ இந்தியா தான் இவங்களுடைய மேஜர் கான்சென்ட்ரேஷன் ஹப். வருமானமும் இதுல இருந்தா வருகிறது. இப்போ உங்களுடைய வருமானத்துடைய பிரிவுகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுல தெளிவாக அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெவென்யூல ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி, ஃபார்ம் எக்யூப்மெண்ட், சர்வீசஸ் டோட்டல் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுல வந்துட்டு மொத்தமா இருக்கக்கூடிய வருமானமாக இங்க வந்துட்டு ஒரு 1,39,000 கோடி கன்சாலிடேட்டட் டோட்டல் எல்லா கழிவுகள்லாம் போக இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 76,000 கோடி எதுல இருந்து வந்திருக்கிறது, ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட் நம்ம சொன்ன இந்த எக்ஸ்யூவி, மற்ற காரு, இந்த ஆட்டோ எல்லாம் சேர்ந்து 76 கோடி அதுல இருந்து வந்திருக்குது. கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா 55 விழுக்காடு அவங்களுடைய வருமானம் மெயினா இதுல இருந்தா வருது. அடுத்ததாக ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 33,000 கோடி. இது அந்த 1,40,000 கோடியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 விழுக்காடு வரைக்கும் இருக்கு. அடுத்து ஃபைனான்சியல் சர்வீசஸ் பாத்தீங்கன்னா 15,000 கோடி. இது வந்து ஒரு 10%. இண்டஸ்ட்ரியல் பிசினஸ் மத்த எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா 17,000 கோடி. அது பாத்தீங்கன்னா ஒரு 12%. ஸோ மொத்தமா இதுல மெயின் செக்மெண்ட்ஸ் வந்து ஆட்டோமோட்டிவ், ஃபார்ம் எக்யூப்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே கிட்டத்தட்ட 75 to 78 விழுக்காடு இந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் இவங்களுக்கு இருக்கு. அதனால அதுதான் மெயின் பிசினஸ் அப்படிங்கும்போது இதை கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் அப்படிங்கிறத அதுல எக்ஸல் பண்றதுக்கு அவங்க எவ்வளவு ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.
இது ரெவென்யூ பார்த்தோம். பட் இந்த ரிசல்ட் செக்மெண்ட், அதாவது செக்மெண்ட் வைஸ் ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் எத்தனை விழுக்காடு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆட்டோ இண்டஸ்ட்ரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 40 விழுக்காடு மொத்த லாபத்துல அதுல இருந்தா வருகிறது. அதாவது அவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மொத்த வருமானமானது 55% அதுல இருந்து வந்தாலும் 40 விழுக்காடு லாபம் மட்டும்தான் அதுல இருந்து வருகிறது. ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 28 விழுக்காடு லாபம் இதுல இருந்து வருகிறது. பைனான்சியல் சர்வீசஸ் மொத்தம் 10 விழுக்காடு மட்டும்தான் அவங்களுடைய ரெவென்யூ வரும். ஆனா லாபத்துல 16 விழுக்காடு அதுல இருந்தா வருது. இதுல ஒரு 12 விழுக்காடு வருது. ஸோ பேசிக்கலி டிராக்டர் இண்டஸ்ட்ரீஸும் இந்த ஃபைனான்சியல் இதுக்கு ப்ராஃபிட் மார்ஜின்ல ஒரு பெரிய ஒரு பூஸ்டா இவங்க 2 பேர் இருக்காங்க. செக்மெண்ட் வைஸ் மார்ஜின் அப்படின்னு பார்த்தோம்னா கூட இந்த இதுல பாத்தீங்கன்னா 8% இவங்களுடைய மார்ஜின், இந்த டிராக்டர் எக்யூப்மெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 12% அவங்களுடைய மார்ஜினா இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 16%, மத்ததுல வந்துட்டு ஒரு 6%. ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா செக்மெண்ட் ரிசல்ட்ஸ்ல 1000 இருக்கிறது, அந்த அசோசியேஷன் வந்திருக்கிறது ஒரு 1000 கோடி. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மத்த அவங்களுடைய ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் அண்ட் அசோசியேட் எல்லாத்தையும் சேர்த்ததாக இவ்வளவு வந்திருக்கிறது. இவங்களுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷன் பார்த்தோம்னா மஹிந்திரா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 124 கோடி ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. இப்போதைய விலை பேசிட்டு இருக்கிற நேரத்தில் 2900 ரூபாய். மார்க்கெட் கேபிடேஷன் 3,60,000 கோடி ரூபாய். ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு இபிஐ மெத்தட் எப்பவுமே ரொம்ப அருமையாக இருக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய கடன் மட்டுமே 1,00,000 கோடி ரூபாய்கள் இருக்கிறது, மற்ற லைபிலிட்டிஸ் ஒரு 60,000 கோடி. அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஃபிட் 6,000 கோடிங்கிறது ஓகே, ஆவரேஜ் ப்ராஃபிட் 6,000 வச்சிருக்கோம். அப்படி இல்லாம 10,000 கூட வச்சுக்கலாம், ஏன்னா சாலிடா அவங்க வரது கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சோம்னா. அப்படி பார்த்தாலுமே கூட பாரோயிங்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது இந்த மாதிரி தான் வரும். ஒருவேளை பாரோயிங்ஸையும் லைபிலிட்டிஸையும் ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆபரேஷன் கழிச்சிருவாங்கன்னு நினைச்சோம்னா பங்கினுடைய மதிப்பு 1,500 ரூபாய். அப்போ கூட விற்கக்கூடிய 3000 அப்படிங்கிறது மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் இருக்காது. ஏன்னா இவங்களுடைய வளர்ச்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கோவிடை விட்டுருவோம், கடந்த சில ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 15 விழுக்காடு வரைக்கும் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, அந்த நெட் ப்ராஃபிட் growth. அப்போ நம்ம பஃபட் மெத்தட் தான் யூஸ் பண்ணும். அதில் 16% அப்படிங்கிறது ஓகே தான். டெட் இருக்கு மொத்தமா, அதை வச்சு பார்க்கும்போது கேபெக்ஸ் நான் எடுத்து போட்டிருக்கேன். அதை எடுத்து பார்க்கும்போது நம்ம இபிவியில் என்ன பார்த்தோமோ அதே தான் வருகிறது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டெட்டை வந்து நம்ம வந்து கழிச்சு பார்க்கலாம். ஒருவேளை அவங்க வந்து டெப்ட் இல்லாமல் பார்த்தாங்கன்னா கூட 2,300 ரூபாய். எப்படி பார்த்தாலுமே இன்னைய தேதிக்கு இது வந்து நல்ல ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் கிடைக்கிற மாதிரி நமக்கு தெரியல. பட் இதில் சில ஹிடன் அசட்ஸ்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வச்சு இன்னும் டீப் அனலைசிஸ் பண்ணும்போது ஒருவேளை 3000க்கு ஒர்த்து தானா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் அதற்கான தேவை இப்போ வந்துட்டு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது இது மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் கிடைக்கல அப்படிங்கும்போது இதுக்கு மேலே ஆராய்ச்சி அப்படிங்கிறது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது வழக்கமான ஒரு டிஸ்க்ளைமர். நாங்கள் வந்து செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் அனலிஸ்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை. அதனால நீங்கள் வந்துட்டு வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆராய்ச்சியை செஞ்சுட்டு பங்குகளை வாங்க. எங்களுடைய காணொலி பிடிந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.